FTP நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்போது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது திருச்சி மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். திருச்சி மாவட்டத்தில் எவ்வாறு இருக்கிறது கள நிலவரம் உங்களுடைய பார்வையில்? திருச்சி அதாவது தமிழ்நாட்டின் மையப்பகுதி, அது இதே துடிப்புன்னு சொல்லலாம். ஸோ திருச்சி டெல்டா மாவட்டங்களின் ஒரு என்ட்ரியே இருக்கும் திருச்சிக்கு அப்புறம் தான். ஸோ இந்த திருச்சியில் 9 தொகுதிகள் இருக்குது. என்னென்னா மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளி ஈஸ்ட், திருச்சிராப்பள்ளி வெஸ்ட்டு, திருவரம்பூர், லால்குடி, மணச்சநல்லூர், முசிறி, துறையூர் 9 தொகுதிகள் இருக்குது. இப்போ மணப்பாறையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மணப்பாறை தொகுதியை பொறுத்தவரை 2008 டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. இதில் இதுவரை நடந்த தேர்தலில் பார்த்தோன்னா 2011-16 அதிமுக வெற்றி பெறாங்க. அதிமுக சேர்ந்த ஆர் சந்திரசேகர் வெற்றி பெறாரு. 21 திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி சிம்பல் உதயசூரியன் தான். இந்த சிம்பலுக்கு போட்டிட்டு அவர் வெற்றி பெறார். இப்போ 2011 பார்த்தோன்னா அதிமுகவை சேர்ந்த ஆர் சந்திரசேகர் 46.7% ஓட்டு எடுக்கிறாருங்க. 2வது இடத்துலன்னா ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் பொன்னுசாமி இண்டிபெண்ட் கேண்டிடேட் 30% ஓட்டு எடுக்கிறாங்க. 3வது இடத்துல காங்கிரஸ் கேண்டிடேட் 15% தான் இருக்குது. ஸோ அதுலேருந்தே திமுக அமைப்பு ரீதியாக பெருசாக ஸ்ட்ரென்த் இல்லை, இதே தெரியுது. அந்த இண்டிபெண்ட் காங்கிரஸ் ஓட்டு சேர்த்தாலே அதிமுக ஓட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. 16 இந்த தொகுதி திமுக கூட்டணி IUML கொடுக்குறாங்க. IUML அவங்க சொந்த சிம்பலில் நிற்கிறாங்க. அது ஏனி சின்னம். அதில் ஆர் சந்திரசேகர் 44.3% எடுக்கிறாரு. IUML கேண்டிடேட் 35.5% இருக்காங்க. அந்த ஓரளவுக்கு அந்த இண்டிபெண்ட்டால் ஏற்படுற இம்பேக்டை கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. அவங்க அந்த திமுக காங்கிரஸ் சேர்த்து வர அந்த ஒரே ஆப்போசிஷன் ஓட்டு இங்கே 35 தான் வருது. ஐடியில் 45 வர வேண்டிய இடத்துல 35 தான் வருது. தேமுதிக ஒரு 12% ஓட்டு எடுத்து ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிஜேபி இங்கே 2% ஓட்டு எடுத்திருக்காங்க. ஐடியில் இந்த தொகுதியெல்லாம் பிஜேபி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது. ஏன்னா கொஞ்சம் முஸ்லீம் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய தொகுதி. பட் அவங்களால அந்த ஓட்டை கன்வெர்ட் பண்ண முடியல. 21 என்ன ஆகுதுன்னா திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி, அதாவது உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறாங்க. அவங்க 44% எடுக்கிறாங்க. ஆர் சந்திரசேகர் 38.8 கிட்டத்தட்ட 39% வச்சுக்கோங்க அவர் எடுக்கிறாரு. இப்போ 3வது நாம் தமிழர் ஒரு 8.8 ஓட்டு எடுத்துறாங்க. தேமுதிக இங்கே ஒரு 5% எடுத்திருக்காங்க. ஸோ இந்த தொகுதியில் என்னென்னா இப்போது நீங்கள் ஆர் சந்திரசேகர் எடுத்திருந்த அது 44% 46% எல்லாமே சிக்னிஃபிகண்ட் முஸ்லீம் ஓட்டு இருந்துக்கும். அது பிஜேபி கூட்டணியில் வெளில வந்திருக்கு. ஓகே, இதில் இவர் அந்த ஓட்டு இந்த மனிதநேய மக்கள் திமுக பேஸ் ஓட்டு ஒரு 35 to 40 இருக்கலாம் இந்த தொகுதி. அதோட இந்த ஓட்டு சேர்ந்து ஓரளவு 44% கரெக்டாக கன்சாலிடேட் ஆகிடுச்சு. அவங்க வெற்றி பெற்றாங்க. நாம் தமிழருக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு டீசெண்டான க்ரோத். நீங்கள் நாம் தமிழர் ஃபஸ்ட் எலெக்ஷனில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 2000 ஓட்டுக்கு கிட்ட தான் எடுத்திருக்காங்க 2016. இதில் அங்கேருந்து அவங்க இப்போது 19,000 சொச்சம் ஓட்டு எடுத்திருக்காங்க. அது ஒரு நல்ல க்ரோத்து. அந்த தேமுதிக ஓட்டில் பெரும் பகுதி நாம் தமிழருக்குள்ளே வந்திருக்கு. பாஜக எடுத்த ஓட்டும் பாஜக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆச்சாரியா எனக்கு தெரிஞ்சு ஆயிருக்க வாய்ப்பில் அதுவும் நாம் தமிழருக்குள்ளே வந்திருக்கு. ஸோ இதில் பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா பார்லிமெண்ட்டில் பாஜக இங்கே அதாவது கரூர் பார்லிமெண்ட்டில் வருது. பாஜக 8% ஓட்டு எடுக்கிறாங்க. அவங்க 4% ஓட்டு எடுத்தாங்க. பார்லிமெண்ட்ல 8% வரைக்கும் வருது. 4% 2016 நான் சொல்கிறேன். காங்கிரஸ் ஜோதிமணி கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க 45% எடுக்கிறாங்க. அந்த மனிதநேய மக்கள் கட்சி எடுத்த ஓட்டு ஆல்மோஸ்ட் சேம் ஓட்டு தான். அதிமுக 33% ஓட்டு அங்கே வருது தனிச்சு போட்டியிடும்போது. எனக்கு தெரிஞ்ச மைனாரிட்டி ஓட்டு பெருசாக வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அதிமுக ஆனால் பேஸ் ஓட்டு அதிமுக எடுத்துடுறாங்க. நாம் தமிழருக்கு கிட்டத்தட்ட 20,000 ஓட்டு அந்த ஒரு ஓட்டுலேயே இருக்குன்னு. ஸோ இது ஒரு கஷ்டமான தொகுதி தான், கணிக்கிறதே கஷ்டமான தொகுதி. ஏன்னா திமுக அந்த பேஸ் ஓட்டு அந்த 40 to 45 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் திமுக யார் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. அந்த பேஸ் ஓட்டு அந்த ரேஞ்ச் தான் திமுக எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதிமுகவுக்கு இந்த 33.8 ஒழுங்காக டிரான்ஸ்ஃபர் ஆகுமா
வருமான்றது அது பெரிய எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. பட் ஆர் சந்திரசேகர் கொஞ்சம் அவர் 38% கொஞ்சம் ஓட்டுட்டு ஒரு 40% அவர் எடுத்துருவார். ஸோ ரொம்பவே ஒரு நெக் டு நெக் ஃபைட்டாக தான் இருக்குது. விஜயோட இம்பேக்ட் எப்படி இருக்கு அப்படின்லாம் இருக்குது. இதில் உதயசூரியன்லாம் வேற சின்ன இங்கே நின்னா அதில் எப்படி இம்பேக்ட் இருக்குன்னு இதில் எனக்கு தெரில. ஸோ ஒரு டஃப் ஃபைட்டாக தான் இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ டஃப் ஃபைட்டில் நான் வந்து திமுகவில் இவங்க வந்து உதயசூரியன் நிற்காதா அப்படின்ற அந்த ஒரு அன்சர்டினிட்டி இருக்கிறதுல இந்த சின்ன வந்து அதிமுகவுக்கு ஒரு சின்ன எட்ஜ் நான் கொடுக்குறேன். அந்த ஆர் சந்திரசேகர் வந்து நல்ல கேண்டிடேட் இருக்கு. அடுத்து ஸ்ரீரங்கம். இந்த ஸ்ரீரங்கம் தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஏன்னா திருச்சி ஃபுல்லாக டிஎம்கே அவ்வளோ ஸ்ட்ராங்காக தான். இங்கே வந்து திமுக அந்தளவுக்கு இந்த தொகுதியில் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஆரம்ப காலத்தில் திமுக பெருசு வெற்றி பெறல. மேபி இங்கே பிராமின் ஓட்ஸ் கொஞ்சம் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறதால அவங்க வரல. ஏன்னா 71 நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஸ்தாபன காங்கிரஸ் சேர்ந்த ஜோதி வெங்கடாச்சலம் அவங்க ஒரு பெரிய பிராமின் லீடரு, அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் 77க்கு அப்புறம் அதிமுக தொடர் வெற்றியில் இருக்குது. 89 திமுக அங்கே ஜெயிக்கல, ஜனதா கட்சி ஜெயிச்சது. திமுக அங்கே முதல் முறை வந்து 96 ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அதிமுக நசம் தான் இருக்குது. சரி, ஜெயலலிதா வந்து இங்கே 2011 போட்டிட்டு ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் முன்னாள் அமைச்சர் வளர்மதி இல்லை வளர்மதி அவங்க வந்து ஒரு முத்திரையர் லீடரு. அவங்க வந்து இங்கே 2015 இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. 16 மறுபடியும் வெற்றி பெற்றாங்க. இப்போது 21 திமுக இந்த தொகுதியை கைப்பற்றாங்க. நம்ம இப்போ 2011 பொசிஷன் பார்த்தோன்னா ஜெயலலிதா வந்து போட்டியிடும் போதே இங்கே கிட்டத்தட்ட 60% கிட்ட எடுக்கிறாங்க. 59% ஓட்டு எடுக்கிறாங்க. எத்தனை திமுக கேண்டிடேட்னு 35% தான் எடுக்கிறாரு. பாஜகவுக்கு வந்து இங்கே ஒரு 1% ஓட்டு அப்படி வந்திருக்கு. 16 நம்ம 15 இடைத்தேர்தலில் ஸ்கிப் பண்ணிடலாம், அதை பெருசாக நம்ம அடிடாரில். 16 பார்த்தோம்னா திமுக இப்போ சிட்டிங் எம்எல்ஏ பழனியாண்டி கண்டெஸ்ட் பண்ணி ஒரு 40% மேலே எடுத்துட்டார். பட் வளர்மதி வந்து 48% மேலே போயிடுறாங்க. பிஜேபிக்கு ஒரு 2.5% ஓட்டு இருக்குது. நாம் தமிழர் முதல் தேர்தலில் 3000 ஓட்டு இருக்காங்க. இது சிட்டி நகர்ப்புற தொகுதின்றதால 21 எப்படின்னா பழனியாண்டி 48% போயிடுறாரு. அதிமுகவில் வந்து வளர்மதிக்கு சீட்டு கிடைக்கல. கூப்பா கிருஷ்ணன் அது இவர் ஏற்கனவே ஒரு வாட்டி 91 இவர் தான் ஜெயிச்சார் நினைக்கிறேன். அவருக்கு திரும்ப சீட்டு கிடைக்கிறாங்க. அதனால என்ன வருதில்லை, அவர் 40% எடுக்கிறாரு. பழனியாண்டி வந்து கிட்டத்தட்ட 48% எடுத்துடுறாங்க. நாம் தமிழர் வந்து 3000 ஓட்டுலேருந்து 17,000 ஓட்டுக்கு ஒரு ஜம்ப்பு நல்ல வளர்ச்சி இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்னா பிஜேபி ஏடிஎம்கே சேரும்போது அந்த சிட்டி லெவலில் சிட்டியில் இருக்கிற ஒரு பேசிக்கான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்ல. ஜெயலலிதான்னா ஒரு ஓட்டு இருக்கும், எல்லா செக்ஷன்ஸும் அந்த ஓட்டு கொஞ்சம் ஒழுங்காக வரல. அது திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் கிட்டத்தட்ட 8% திமுக ஜம்ப் இருந்ததுக்கு. நாம் தமிழரும் கொஞ்சம் பலவீனப்படுத்திருக்காங்க. இப்போ நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா நீங்கள் போன வாட்டி சிபிஐ எடுத்த ஓட்டு எல்லாமே இங்கே சிபிஐலாம் 5000 ஓட்டு எடுத்திருக்காங்க மக்கள் நல கூட்டணியில். அதெல்லாம் நாம் தமிழர் போயிருக்கு. ஸோ அதில் நாம் தமிழருக்கு ஒரு அர்பன் சீட்டுன்றதால ஒரு நல்ல ஜம்ப் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இதில் நம்ம பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வந்து திமுக கூட்டணியில் மதிமுக கண்டெஸ்ட் பண்ணுறாரு, துரைவுக்கு கண்டெஸ்ட் பண்ணுறாரு, தீப்பெட்டி சின்னத்தில் கண்டெஸ்ட் பண்ணுறாரு, தனி சின்னத்தில். என்டிஏல வந்து அமமுகவில் வந்து ஒரு வேட்பாளர் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, அதிமுக கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து துரைவைக்கோ வந்து 45% இங்கே எடுத்துடுறாரு. அதாவது அந்த முனியாண்டி எடுத்த ஓட்டை விட கொஞ்சம் கம்மி தான். அப்புறம் அதிமுக 25% எடுத்துடுறாங்க. நாம் தமிழர் வந்து ஒரு 11% எடுக்கிறாங்க. அமமுகவும் ஒரு 11% எடுக்கிறாங்க. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கணும்னா இந்த 11-25 சேருமான்றது எனக்கு பெரிய கன்ஃபியூஷன். அதிமுக கரெக்டான கேண்டிடேட்டை போட்டு திரும்ப வளர்மதிக்கு சீட்டு கொடுத்து வளர்மதியும் ஜெயலலிதா செல்வாக்கில் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க. நாம் தமிழர் வந்து ஒரு நீங்கள் வந்து 17,000 ஓட்டு தான் எடுத்திருக்காங்க அசம்பிளியில். ஆனால் 24,000 ஓட்டுக்கு ஒரு அர்பன் சீட்டுன்றத ஒரு நல்ல ஜம்ப் காட்டியிருக்காங்க. விஜயோடைய தாக்கமும் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதால திமுக அவங்க திருச்சி சிட்டியில் இருக்கவங்க ஸ்ட்ரக்சர் ஓட்டு கொஞ்சம் இட்டு மாட்டதால ஸ்ரீரங்கம் தொகுதியும் திமுக மீண்டும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து திருச்சி மேற்கு. இந்த தொகுதி வந்து KN நேரு போட்டியிட தொகுதி. நம்ம பெருசாக நம்ம அனலைஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தேவையில்ல. ஸோ இங்கேயே KN நேரு வந்து இப்போது
2011 தோல்விக்கு அப்புறமே அவர் ஆர்கனைசேஷன் ரொம்ப ஸ்ட்ரெங்க். திருச்சி ஃபுல்லாக நீங்கள் திமுகவில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அது கே நேருவோட ஒர்க்கு ரொம்ப முக்கியம். அவர் அமைப்பு ரீதியாக கட்சி அவங்க சூப்பராக வச்சுருக்காரு. 2011 தோல்வி 2011 அவர் கே நேரு தொகுதியில் தோத்துறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணி இன்றைக்கி இருக்க பொசிஷனில் அந்த 11 ரிசல்ட் ரிப்பீட் ஆகிற வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து 11 எப்படி எழுதுங்க அது மட்டும் குயிக்காக நம்ம பார்த்துடலாம். 11 பார்த்தோன்னா அதிமுக இந்த மரியம் பிச்சை என்ற பலர் வந்து 50% ஓட்டு எடுக்கிறாரு. கே நேரு வந்து 45% எடுக்கிறாரு. ஸோ தோக்கிற தேர்தலில் 45% ஓட்டு எடுக்கிற கெப்பாசிட்டி கே நேருக்கு இருக்குது. அவர் ஆர்கனைசேஷன் அந்த இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரெங்க் இருக்குது. பாஜகவுங்க ஒரு 1.5% ஓட்டு இருக்குது. இதில் என்னன்னா மரியம் பிச்சை வந்து வெற்றி பெற்ற மரியம் பிச்சை வந்து அமைச்சராக கூட ஆறாரு. அமைச்சராக பதவி ஏற்றுட்டு ஊருக்கு போகிற வழியில் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. 2011 இங்கே ஒரு இடைத்தேர்தல் வருது. அதில் வந்து பரஞ்சோதி கண்டஸ்ட் பண்ண, அதுலேயும் கே நேரு கண்டஸ்ட் பண்ணுற இடைத்தேர்தலில் கூட கே நேரு கண்டஸ்ட் பண்ணி அவர் 42% இடைத்தேர்தல் எடுக்கிறார். தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் 42% எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கே நேரு அந்த ஒரு ஃபீட் அச்சீவ் பண்ணியிருக்காரு. பரஞ்சோதி 54% எடுத்திருக்காரு. அடுத்து 2011 பார்த்தோன்னா கே நேரு 50% பெறுறாரு. ஒரு 5 வருஷம் அதில் லோக்கல் ஆன்டி இன்கம்பன்சி லோக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்கும். 50% மேலே கம்ஃபர்டபுளாக எடுத்துட்டாரு. அவர் எதிர்த்தப்பில் போட்டிட்டு மனோகரன் வந்து அவர் 35% எடுக்கிறாரு. தேமுதிக இங்கே ஒரு 6% வந்திருக்கு. ஸோ அதிமுக வந்து ஒரு 50% எடுத்த அதிமுகவுக்கு வந்து அந்த சொல்கிறேன்ல ஒரு அதிமுக தேமுதிக ஒரு அலையன்ஸ்ன்றால ஒரு பெரிய ஒரு ஸ்விங் ஏற்பட்டது அர்பன் பிளேஸ் சென்டர்ஸில். அது இப்போ அந்த ஸ்விங் ஏற்படாதால அதிமுக பலவீனப்பட்டுருச்சு. தேமுதிக 6% ஓட்டு ஸ்பிட் பண்ணிடுறாங்க. நாம் தமிழில் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் வந்து கிட்டத்தட்ட 1.5% ஓட்டு அவங்களும் எடுக்கிறாங்க. அடுத்தாப்புல நீங்கள் 2021 நம்ம பார்த்தோன்னா கே நேரு வந்து 65% பேர் ஒரே ஜம்ப்பு. ஏத்தாப்பில் அதிமுக வேட்பாளருக்கு 20% டெபாசிட் ஜஸ்ட் கஷ்டப்பட்டு எடுத்தார். நாம் தமிழருக்கு வந்து இங்கே 15,000 ஓட்டு எடுத்து அவர் இப்போ நாம் தமிழில் கன்சிஸ்டண்ட்டாக அவருக்கு ஓட்டு இந்த இடத்துல ஒரு 3000 இடத்துலேருந்து ஒரு ட்ரிபிள் பண்ணி 15,000 ஓட்டு எடுத்திருக்காரு. திருச்சி ஃபுல்லாக கரெக்டாக அந்த 15,000 to 25,000 அந்த ரேஞ்சில் வச்சுருக்காரு. 15,000 இங்கே எடுத்திருக்கேன். மக்கள் நீதி மையம் அவங்களும் ஒரு நல்ல 10,000 ஓட்டு கொஞ்சம் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த தொகுதியெல்லாம் விஜய்க்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. விஜய் கொஞ்சம் போட்டியில் 2வது இடத்துக்கு கூட வரலாம். கொஞ்சம் நாம் தமிழர் அதிமுகவில் பலவீனப்படுத்தி வரலாம். திமுகவும் ரொம்ப டாப்பில் இருக்கிறது கொஞ்சம் அவங்க இறக்கம் வரலாம். பட் திமுக பாதிப்பு வர அளவுக்குலாம் ஒன்றும் இருக்காது. கே நேரு இங்கே ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காரு. பார்லிமெண்ட் பொசிஷன் என்னன்னு பார்த்தோன்னா பார்லிமெண்ட்டில் துரை வைகோ வந்து இங்கே 57% எடுத்துறாரு. இந்த தொகுதியில் ஸ்ரீரங்கத்தில் 45 தான் வருது. பட் இங்கே 57 எடுத்துடுறாரு. அமமுக இங்கேயும் 11% எடுக்கிறாங்க. அதிமுக இங்கே 15% கிடைக்குது. நாம் தமிழர் இங்கே 9%, அது 15,000 ஓட்டு 18 பண்ணிட்டாங்க. ஸ்டேட்டஸ் கோ அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஃபைட்டே இருக்குது. 2வது இடம் யார் இருந்தால் ஃபைட்டே இந்த தொகுதியில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திமுக கம்ஃபர்டபுளாக ஜெயிக்கும். அடுத்து திருச்சி ஈஸ்ட் 2008 டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் அதிமுக ஜெயிக்குது. செகண்ட் எலெக்ஷன் அதிமுக ஜெயிக்குது. 3வது எலெக்ஷன் திமுக ஜெயிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் அதிமுக இந்த மனோகரன் இப்போ கே நேரு வீழ்த்தினார் வச்சுனா அந்த நம்ம கே நேரு இப்போ 21 வீழ்த்தின கேண்டிடேட் தான் அங்கே 11 ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் வெள்ளமடி நடராஜன் முன்னாள் அமைச்சர் அவர் 16 ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் இன்னைக்கு 21 இனிகோ 20 ஜெயிச்சிருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 11 பொசிஷன் எப்படின்னு பார்த்தோம்னா 2011 பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ஆர் மனோகரன் 54%. ஸோ திருச்சி ஃபுல்லாகவே அப்போ இருந்த அதிமுகவுக்கு இருந்த பேஸில் 50% மேலே ஓட்டு வந்திருக்கு. ஆர்மோன் எடுத்திருக்காரு. அன்பில் பெரியசாமி, அதாவது அன்பில் மகேஷோடைய சித்தப்பா, அவர் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. அவர் 40% மேலே தான் வச்சுருக்காங்க. ஸோ 2 கட்சிகளுக்குமே ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்க ஒரு டிஸ்ட்ரிக்டாக இருந்தது ஜெயலலிதா இருக்கிற மாதிரி. 16 என்னென்னா வெள்ளமடி நடராஜன் 47% ஓட்டு ஜெயிக்கிறாரு. காங்கிரஸ் வேட்பாளர் ஜெரோம் ஆரோக்கியராஜ் எங்கள் திமுக அணியில் போட்டுட்டு அவர் 35% எடுத்து மதிமுக மக்கள் நல கூட்டணியில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க ஒரு 10,000 ஓட்டுக்கு எடுக்கிறாங்க. 9,600 ஓட்டு, 5.8% மதிமுக எடுக்கிறாங்க. அடுத்து பாஜக வந்து இங்கே ஒரு 4.5% ஓட்டு எடுக்கிறாங்க. ஸோ பாஜக சிட்டின்றதால அவங்க ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் இருக்காங்க. நாம் தமிழர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் வந்து அவங்க ஒரு 1000 ஓட்டு கம்மியாக தான் அவங்க இந்த தொகுதியில் எடுக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் 2021 பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. இனிகோ 54% போயிடுறாரு. இங்கே ப்ளஸ் கொஞ்சம் மைனாரிட்டி கன்சாலிடேஷன் பக்காவாக பண்ணியிருக்காரு. கிறிஸ்டின் கன்சாலிடேஷன் கரெக்டாக பண்ணி 54% போயிடுறாரு.
வெள்ளமணி நடராஜன் சிட்டிங் மினிஸ்டர் அவர் வந்து 23% தான் எடுத்திருக்காரு. சிட்டிங் மினிஸ்டர் 23% இருக்குதுன்னா அவர் அதிமுக திருச்சியில் எவ்வளோ அமைப்பு ரீதியாக எவ்வளோ பலவீனம் பெற்றிருக்குன்றதுக்கு இதுதான் சிறந்த உதாரணம். நாம் தமிழர் 1% நாம் தமிழர் வந்து 8% ஓட்டு எடுத்திருக்காங்க. அவங்க ஸ்டேட் லெவல் ஆவரேஜில் அதிகம் 14,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு 11,000 ஓட்டு இருக்குது. ஸோ இந்த தொகுதியில் விஜய்க்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. இங்கேயும் 2வது இடத்துக்கு தான் ஃபைட் அநேகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படின்னு பார்த்தோன்னா, பார்லிமெண்ட்டில் வந்து இங்கே வந்து துரை வைகோ இந்த தொகுதியிலுமே 57% எடுத்துடுறாரு. அதிமுக வந்து 20% குறைய எடுத்துருக்காங்க. இவருங்க அமமுக கன்சிஸ்டண்ட்டாக இங்கேயும் 11% ஒன்று எடுத்துருக்காங்க. அப்புறம் நாம் தமிழர் இங்கே ஒரு 8% அவங்க கரெக்டாக எடுத்து நாம் தமிழர் அந்த எடுத்த ஓட்டு ஓரளவுக்கு டீன் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த தொகுதியிலும் 3வது இடத்துக்கான யார் போட்டின்ற மாதிரி தான் இருக்கும். அதிமுக அணி, நாம் தமிழர், விஜயிலே போட்டது இடத்துக்கான போட்டி தான் இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம திருவெரும்பூர் அமைச்சர் அன்பில் மகேஷ் போட்டியிடுற தொகுதி பார்த்துடலாம். ஓகே, இந்த திருவெரும்பூர் தொகுதியை பொறுத்தவரை இது வந்து திமுக ஸ்ட்ரக்சர்லி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க தொகுதி தான். இது 67, 71 திமுக ஜெயிக்கிறாங்க. 77 கூட திமுக ஜெயிக்கிறாங்க. 80 தான் அதிமுக ஃபஸ்ட் டைம் ஜெயிக்கிறாங்க. 80, 84 ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் 89 சிபிஎம் ஜெயிச்சுட்டு 91 மீண்டும் அதிமுக. 91 அப்புறம் இந்த தொகுதியில் அதிமுக வெற்றி பெறவே இல்லை. 96 ஆரம்பித்து 2001, 2006, 2001 தோக்குற தேர்தலில் திமுக ஜெயிச்சிருக்காங்க. 11 கூட இங்கே தேமுதிக தான் ஜெயிச்சிருக்கீங்க. 16, 21 அன்பில் மகேஷ் ஜெயிச்சிட்டாரு. ஸோ அந்தளவுக்கு திமுகவுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய தொகுதி தான் இது. 2011 பொசிஷன் போய் பார்த்துலாம். 2011 எடுத்துட்டோன்னா இந்த தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் செந்தில்குமார் வந்து 47.4%, அது நான் 47% வச்சுக்கோங்க, அவ்வளோ ஓட்டு எடுக்கிறாரு. எதிர்த்தாப்புல போட்டிட்ட திமுக சேர்ந்த KN சேகரன் வந்து அவர் 44.6. ஸோ ஒரு தோக்கிற தேர்தலே இங்கே வந்து 40% மேலே அவங்க ஓட்டு எடுத்து தோக்குறாங்க. எப்படி நேரு மாதிரி இங்கே ஸ்ரீரங்கம் பார்த்தோமா அதே ட்ரெண்டு தான் இங்கே இருக்குது. பாஜக இங்கே கண்டெஸ்ட் பண்ணல 2011. அப்புறம் ஏன்னா இந்த 2 தொகுதிகள் 2 கட்சிகள் தான் போட்டியே பெறுந்தது. அப்புறம் 2014 என்ன ஆகுதுன்னா, அன்பில் மகேஷ் வந்து கிட்டத்தட்ட 47% எடுத்துறாரு. 44லேருந்து கூடுதலாக 3% இவர் எடுத்துறாரு. ஆன்டி இன்கம்பன்சி லோக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதிமுக வந்து தேமுதிக கூட்டணி பிரிந்த பிறகு அதிமுக 10% ஓட்டு 37% தான் இருக்குது. அது தேமுதிக அந்த 7% அவங்க தனியாக எடுத்துடுறாங்க. நாம் தமிழருக்கு ஒரு 1.5% ஓட்டு வருது. பிஜேபிக்கு ஒரு 1.5% ஓட்டு வருது தனிச்சு போட்டியிடும்போது. இப்போ 21 என்ன ஆகுதுன்னா, அதிமுக ஃபர்தராக இங்கே முன்னாள் MP P குமார் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. ஃபர்தராக இங்கே வீக்கெண்ட் பண்ணி அப்போ வீக்கெண்ட் 30% கம்மியாக வாங்குறாங்க. அன்பில் மகேஷன் 53% போயிடுறாரு. அப்புறமா நாம் தமிழருக்கு இங்கே ஒரு 8% இருக்குது. 1.5% 8% போகிறாங்க. மக்கள் நீதி மையம் அவங்களும் ஒரு 8% வந்துடுறாங்க. ஸோ இங்கேயும் நீங்கள் நாம் தமிழர் மக்கள் நீதி மையம் எங்கெங்கெல்லாம் ஈக்குவலாக அமைச்சிருக்காங்கன்னா அங்கே விஜய்க்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. விஜய்க்கு நல்ல இங்கே சான்சஸ் இருக்குது. பட் முதல் இடத்துல திமுக தான் இருக்குது. அதிமுக வந்து இங்கே திருச்சியில் ரொம்ப வீக்கெண்ட் ஆகிட்டே இருக்குது. இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அன்பில் மகேஷன் 53% அங்கே எடுத்து ஜெயிச்சதால் இவர் பெருசாக இங்கே சிட்டிங் மினிஸ்டர்ன்றதால பெருசாக அங்கே கிரவுண்டு இறக்க மாட்டார். இதில் நீங்கள் திருவண்ணாமலை பார்லிமெண்ட் பொசிஷன் பார்த்தோன்னா இங்கேயும் துரை வைகோ வந்து 57% எடுத்துடுறாரு. 2000 அதிமுக 18, 28 எடுத்தவங்க 18, பாஜக கூட்டணி வெளில போனால் 18 எடுத்துருங்க. அமமுக வந்து 7% இருக்காங்க. ஸோ அதிமுக பாஜக சேர்ந்தாலே 25%, 3% வெளில போயிருக்கு. அதுதான் நாம் தமிழர் போயிருக்கு. நாம் தமிழர் வந்து 2021 நீங்கள் 16,000 ஓட்டு தான் இங்கே எடுக்கிறேன். சரி, 15,000 ஓட்டு தான் எடுக்கிறாங்க. பட் ஆனால் 20,000 தாண்டி எடுத்துருக்காங்க. ஒரு 7%, 7.5% எடுத்துனா நாம் தமிழர் வந்து பார்லிமெண்ட்லேருந்து 10% போயிடுறாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஜம்ப்பு. இந்த அதிமுக பாஜக பிளவில் நாம் தமிழர் இங்கே பெனிஃபிட் ஆகிருக்காங்க. திமுக அவங்க பேஸ் ஓட்டை இன்னும் ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணி மாதிரி எடுத்து போயிருக்காங்க. ஸோ இங்கே வந்து அன்பில் மகேஷுக்கு பெருசாக போட்டி இருக்க வாய்ப்பே இல்லை. அவரும் கம்ஃபர்டபுளாக இங்கே வெற்றி பெற்றுவார் திருவெரும்பூர் தொகுதியில்.
இப்போ லால்குடி தொகுதி பார்ப்போம். லால்குடி தொகுதியும் திருவெரும்பூர் மாதிரியே திமுகவுக்கு வந்து ஸ்ட்ரக்சராக கொஞ்சம் ஸ்ட்ராங்கான தொகுதி, பாசிட்டிவாக எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு ஏரியா. ஏன்னா இங்கே வந்து 52லே அன்பில் மகேஸ்வர தாத்தா அன்பில் தர்மலிங்கம் அவர் வெற்றி பெற்றிருக்காரு. சாரி 62 ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் 67 71 திமுக அங்கே மீண்டும் ஜெயிச்சிருக்கு. 77ல் அதிமுக ஜெயிக்கிறார். அப்புறம் 80ல் திரும்ப அன்பில் தர்மலிங்கம் ஜெயிக்கிறாரு. 84 91 அந்த இந்திரா காந்தி ராகுல் காந்தி இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி இவங்க மறைந்த போது நடந்த தேர்தலில் வந்து காங்கிரஸ் இங்கே ஜெயிக்கிறாங்க. அதிமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. மற்றபடி இங்கே மற்ற தேர்தலில் திமுக தான் ஜெயிக்கிறாங்க. கே நேரு ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே வந்து 89 இங்கே தான் ஜெயிக்கிறார். முதல் முறை எம்எல்ஏ வந்து இங்கேருந்து எம்எல்ஏ ஆகிறாரு. 96ல் இங்கே தான் ஜெயிக்கிறாரு. 2001ல் மட்டும்தான் அதிமுக SM பாலன் ஒரு கேண்டிடேட் பிடிச்சிக்கிறாங்க. 2006 தொடர் வெற்றியில் திமுகவை சேர்ந்து சவுந்தரபாண்டியன் இங்கே இருக்கார். ஓகே, ஸோ நம்ம 2011 பார்க்கலாம். 11 தோக்குற ஸ்டேட் லெவலில் அவ்வளோ மோசம் தோக்குற தேர்தலில் கூட இங்கே திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. ஸோ 11ல் பார்த்தோன்னா சவுந்தரபாண்டியன் வந்து இங்கே கிட்டத்தட்ட 44.7% ஓட்டு எடுக்கிறாரு. 2வது இடத்துல தேமுதிக அவங்க ஒரு 40% ஓட்டு எடுக்கிறாங்க. 3வது இடத்துல வந்து பாஜக அவங்க ஒரு 1.5% எடுத்திருக்காங்க. ப்ளஸ் எங்கள் பாரிவேந்தர் அவர் IJK அவர் கட்சியில் இருக்க வேட்பாளர் வந்து ஒரு 9% ஓட்டு எடுத்திருக்காங்க. 14 ஓட்டு எடுத்திருக்காங்க. 2016ல் என்ன ஆகுதுன்னா சவுந்தரபாண்டியன் வந்து இங்கே 44% 11 எடுத்தார். இப்போ 46% 2% ஜம்ப் கிடச்சிருக்கு. அதிமுக ஒரு நல்ல கேண்டிடேட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் க்ளோஸாக தான் வந்திருக்காங்க. அவங்க CPM வேட்பாளர் ஜெயசீலன் அவர் 4% ஓட்டு எடுத்திருக்காரு. IJK நீங்கள் அவ்வளோ 9% எடுத்த IJK வந்து 1/2% போயிட்டாங்க. ஏன்னா அவங்க ஓட்டு வந்து பெரும்பாலும் CPMக்கும் ஷிஃப்ட் இருக்குது. நாம் தமிழர் 1.5% எடுத்துருக்காங்க ஃபஸ்ட் எலெக்ஷனில். அப்புறம் 2021ல் வந்து 46லேருந்து 49 ஜம்ப் ஆகிற சவுந்தரபாண்டியன். 2வது இதில் அதிமுக இவங்க 40% அவங்க லாஸ்ட் டைம் எடுத்தது அவங்களும் கொஞ்சம் விட ஒரு 5% குறைஞ்ச அவங்க எடுத்திருக்காங்க. லாஸ்ட் டைம் 44% எடுத்தாங்க, 5% குறைஞ்சிருக்கு. அது 5% பெரும்பாலும் குறைஞ்சிருக்கு. நாம் தமிழர் பேருக்கு நாம் தமிழர் வந்து 1.5% எடுத்த நாம் தமிழர் வந்து கிட்டத்தட்ட 9.5% எடுத்துறாங்க. 16,000 ஓட்டு நாம் தமிழர் எடுத்திருக்காங்க. இவங்க அமமுக வந்து கிட்டத்தட்ட 3,000 ஓட்டு கிட்ட எடுத்திருக்காங்க 2021ல். இதில் பார்லிமெண்ட் பொசிஷன் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இது வந்து அருண் நேரு கண்டெஸ்ட் பண்ணுறாருங்க. 54% எடுக்க திமுக. 2வது இடத்துல அதிமுக வந்து 15%. அதாவது அதிமுக ஒரு முத்திரை கேண்டிடேட் போட்டு அவங்க 15% எடுத்தாங்க. 3வது இடத்துல பிஜேபி தான் அங்கே பாரிவேந்தர் அவர் வந்து 18% எடுத்துறாரு. இவங்க நாம் தமிழர் அதே 9.5% ஸ்டேட்டஸ்க்கு மெயின்டைன் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த தொகுதி வந்து ரொம்பவே கண்டினியூஸ். சவுந்தரபாண்டியன் மீண்டும் வெற்றி பெற மாதிரி. ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக 3 தேர்தலில் 45% அப்படி மேலே எடுத்துகிட்டு வர்றாரு. அவர் கன்சிஸ்டண்ட்டாக இந்த அடுத்த எலெக்ஷனில் அவர் இருக்கும்னு நினைக்கிறேன். அதிமுகவும் கொஞ்சம் அதிமுக இப்போ இந்த 15 18 சேர்ந்து 33 வருமான்றது சந்தேகம் தான் எனக்கு கேட்டதால் இங்கே கண்டிப்பாக திமுக வெற்றி பெறும். அடுத்து மணச்சநல்லூர் தொகுதி. மணச்சநல்லூர் தொகுதியும் 2008 டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. இது ஃபார்ம் பண்ணி ஃபஸ்ட்டு 2 எலெக்ஷன் அதிமுக 11 14 அதிமுக ஜெயிக்கிறாங்க. 21 தான் திமுக ஜெயிக்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக 11 எலெக்ஷன் எப்படி பார்க்கலாம். 11 எலெக்ஷனில் அதிமுக சேர்ந்த பூனாச்சி அப்படின்ற ஒரு கேண்டிடேட் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. திமுகவை சேர்ந்த என் செல்வராஜ் என்ற கேண்டிடேட் இருக்கிறாங்க. என் செல்வராஜ் 40% எடுத்துறாரு. இவர் பூனாச்சி வந்து 53% எடுக்கிறார். அந்த பைப்போலர் ஃபைட்டில் ஒரு 53% இருக்கிறார். பாஜகவுக்கும் 2% ஓட்டு இருக்குது 11ல். 2016ல் என்ன ஆகுதுன்னா அதிமுகவை சேர்ந்த பரமேஸ்வரி வந்து 46% எடுக்காங்க. ஸோ 53 எடுத்தவங்க 46% 7% டிப்பு. திமுக வேட்பாளருக்கு வந்து ஒரு எஸ் கணேசன்றவங்க ஒரு 42% இருக்காங்க. ஒரு ஸ்மால் கெயின் தான் இருக்குது. அந்த ஓட் ஸ்பிரிட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தேமுதிக எடுத்திங்கன்னா 4.5% ஓட்டு எடுத்துருக்காங்க. அந்த 53ல் 4 ஸ்பிரிட் பண்ணியிருக்காங்க. பாஜக இன்னொரு 2% வளர்ந்துட்டாங்க. நாம் தமிழர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் அவங்களும் பெருசாக அவங்க ஒரு 6% எடுத்திருக்காங்க. ஸோ அதிமுக தேமுதிக ஸ்பிட் பண்ணல. தேமுதிக ஓட்டை கொஞ்சம் ஸ்பிட் பண்ணி வந்ததில் அதிமுக பலவீனப்பட்டிருக்கு. ஆனால் அதிமுக பெருசாக பலவீனப்படாதாலும் அவங்க அந்த லீடை மெயின்டைன் பண்ணி வந்து ஜெயிச்சிட்டாங்க.
21 என்ன ஆகுதுன்னா, இது 21 வந்து எஸ் கதிரவன் திமுகவை சேர்ந்தவர் வந்து கிட்டத்தட்ட 59% ஓட்டு திடுறாரு. 2வது இடத்துல அதிமுகவுக்கு வந்து 30% குறைவாக தான் இருக்கு. அதாவது 47% எடுத்தவங்க வந்து 30% குறைவாக, அதாவது 29%. ஸோ ஒரு பெரிய ட்ராப்பு. முக்கிய காரணம் செல்வி ஜெயலலிதா மறைந்த பிறகு இந்த பகுதிகளில் அதிமுக பலவீனமானது தான் இதுக்கு பெரிய காரணம். அவங்க பலவீனமான பெரிய பலன் வந்து திமுக கிடச்சிருக்கு. திமுக 10% லாபத்தை பார்த்துருக்காங்க. நாம் தமிழருக்கு ஒரு 7% வந்திருக்கு. நாம் தமிழர் 1.5% நாம் தமிழர் வந்து 7% போயிட்டாங்க. மக்கள் நீதி மையம் இங்கே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. அவங்க ஒரு 1% தான் இருக்கிறாங்க. ஸோ நாம் தமிழர் திமுகவும் கொஞ்சம் அதிமுக பலவீனப்படுத்தி இங்கே இந்த தொகுதியில் மேலே மறைச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்லிமெண்ட் பொசிஷன் மனசெல்வர் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, அருண் நேரு இங்கேயும் கிட்டத்தட்ட 50% ஓட்டு எடுத்துடுறாரு. 2வது இடத்துல அதிமுக 22% எடுத்துடுறாங்க. அப்புறம் பிஜேபி வேட்பாளர் பாரிவேந்தர் அவங்க ஒரு 13% எடுத்துருக்காங்க. ஸோ 35% சேர்ந்து வருது. இங்கே வந்து இது 35% வருது. ஸோ இது வந்து இவங்க கம்பேர்ட் டு 2021 2 பேரோட சேர்ந்து இருக்கும். கம்பெனி பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. அவங்க மேலே போகிற 35% நல்ல ஓட்டு தான் 2 பேர் தனித்தனி நிற்கும்போது. நாம் தமிழரும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட 11% எடுத்துருக்காங்க. 10% தாண்டி மேலே போயிட்டாங்க. அவங்க ஒரு 23,000 ஓட்டு என்னமோ எடுத்துருக்காங்க. 21,000 ஓட்டு பண்ணிக்கும். 26,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ நாம் தமிழர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பெரிய கிரே ஏரியா என்னென்னா, இந்த 13, 22 சேர்ந்து 35 வருமான்றது தான் அங்கே பெரிய கொஷினு. அப்படி வரும், அப்படி வந்த, ஏன்னா நீங்கள் வந்து 21லேயே நீங்கள் வந்து 30% 2 பேர் சேர்ந்து இருக்கும்போது தனிச்சு வைக்கும்போது ஜாஸ்தியாக போகும்போது அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் இஷ்யூ அங்கே இருக்கும். அதில் நாம் தமிழர் போன்ற கட்சிகள் இன்னும் பலன் அடையும். விஜய் கரெக்டான வேட்பாளர் போட்டு இங்கே போனோன்னா அவருக்கு பலன் கிடைக்கும். மக்கள் நீதி மையம் கிடைச்ச ரிசல்ட் மாதிரி தான் அவருக்கு விஜய்க்கும் கிடைக்கும். ஸோ இந்த தொகுதியில் வந்து திமுக இங்கேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இங்கே 2வது தான் போட்டி. ஓகே, அடுத்து முசிறி. முசிறியும் ஆரம்ப காலத்தில் திமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க. 67, 71 ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதிமுக தொடர் வெற்றியில் இருக்காங்க. 89 கூட அதிமுக ஜெயிக்கிறாங்க. 96 தான் இங்கே திமுக வந்து தொடர் தோல்விக்கு அப்புறம் கைப்பற்றுறாங்க. அப்புறம் 2006, 2021. ஸோ வின்னிங் டிஎம்கே வின்னிங் எலெக்ஷன் டிஎம்கே, ஏடிஎம்கே வின்னிங் எலெக்ஷன் ஏடிஎம்கேன்ற மாதிரி அவங்க பேருக்கு. ஸோ இங்கே வந்து 2011 என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 2011 அதிமுக வேட்பாளர் சிவபதி 54.7% ஓட்டு எடுக்கிறாரு. காங்கிரஸ் வேட்பாளர் ராஜசேகரன் 25% எடுக்கிறாரு. ஒரு இண்டிபெண்ட் கண்ணைன்றவங்க வந்து 12% ஓட்டு எடுக்கிறாங்க. பாஜக வந்து ஒரு 2% கிட்ட எடுக்கிறாங்க. 16 அதிமுக வந்து 52.3% போயிடுறாங்க. காங்கிரஸ் வேட்பாளரும் 33.5% எடுக்கிறாரு. இந்த முறையும் காங்கிரஸ் தான் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 8,500 ஓட்டு எடுக்கிறாங்க. 5% ஓட்டு பண்ணுறாங்க. ஸோ அந்த இண்டிபெண்ட் எடுத்த அந்த மாற்றுநர ஓட்டு தான் இங்கே பெருசாக வந்திருக்கு. ஏன்னா அதிமுக 2 வாட்டியும் 50% மேலே எடுத்திருக்காங்க. 21 என்ன ஆகுதுன்னா, திமுக வேட்பாளர் தியாகராஜன் வந்து இவர் 50% எடுத்துருக்காரு. அதிமுக 52% எடுத்து அதிமுக 35% வந்துடுறாங்க. நாம் தமிழருக்கு வந்து இங்கே ஒரு 16,000 ஓட்டு. போன வாட்டிக்கு ஒரு 1000 ஓட்டு குறைவாக எடுத்தாங்க. சரி, போன வாட்டி 2,400 ஓட்டு எடுத்துருக்காங்க. இவங்க வந்து இப்போ 14,000 ஓட்டு இங்கே 2016 வந்திருக்கு. கிட்டத்தட்ட 8% கிட்ட எடுத்திருக்காங்க. தேமுதிக ஒரு 3,000 ஓட்டும், மக்கள் மையம்க்கு வந்து ஒரு 2,500 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ நாம் தமிழருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக்சரலி இங்கே நல்ல குரோத்து. அதிமுக பாஜக கூட்டணி வச்சப்பறம் கொஞ்சம் நல்லா அதிமுக பலவீனப்பட்டு இங்கே நாம் தமிழர், இங்கே தேமுதிக போன்ற கட்சிகளுக்கெல்லாம் இங்கே பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்லிமெண்ட் பொசிஷன் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, பார்லிமெண்ட்டில் இங்கேயும் அருண் நேரு வந்து 50% மேலே எடுத்துட்டாரு. அதிமுக சேர்ந்த சந்திரமோகன் அது ஒரு 21% இருக்கிறாங்க. பாஜக இங்கே வந்து 13% இருக்கிறாங்க. நாம் தமிழர் அவங்களும் நல்லா போன வாட்டி எடுத்த அதே ஒரு க்ரோத் மெயின்டைன் 11% எடுத்துறாங்க. இப்போ பாஜக எடுத்து இந்த 13, 20 சேர்ந்தா கூட உங்கள்
அந்த பழைய ஓட்டுக்கிட்ட தான் ஆல்மோஸ்ட் வருது. நாம் தமிழ் பலவீனம் பண்ண எடுத்து வெளில போனவர்கிட்ட நாம் தமிழ் பலவீனப்படுத்தி வெளில எடுத்துகிட்டு போட்டு திரும்ப கொண்டு வருவாங்களான்ற சந்தேகம் தான் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து இங்கே திமுக இங்கேயும் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. விஜய் வந்து கொஞ்சம் ஃபிட் ஆனாலும் இங்கே வந்து பஃபர் நிறைய இருக்கிறதால திமுக இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த தொகுதி திமுக ஃபேவரபுளாக தான் இருக்குது. அடுத்து துறையூர் வந்து இது 2008 டீலிமிட்டேஷனுக்கு அப்போ தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபார்ம் பண்ண ஃபஸ்ட் எலெக்ஷனில் அதிமுக ஜெயிக்கிறாங்க 2011. அப்புறம் 16-21 திமுக ஜெயிக்கிறாங்க. இப்போ நம்ம 11 ரிசல்ட் எடுத்து பார்த்தோம்னா 11 அதிமுக இந்த தொகுதியில் 50% ஓட்டு மேலே இருக்குது. அது அதிமுக தேமுதிக கூட்டணி. திமுக வந்து அந்த தோக்கிற தேர்தலில் 43% அப்படி எடுத்துடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 பேர் சேர்த்தே கிட்டத்தட்ட 93-95% எடுத்துடுறாங்க. பாஜகவுக்கும் ஒரு 1.5% இருக்குது. 16 என்ன ஆகுதுன்னா திமுக சேர்ந்த ஸ்டாலின் குமார் 2016 என்ன ஆகுதுன்னா திமுகவை சேர்ந்த ஸ்டாலின் குமார் வந்து 48% ஓட்டு எடுத்துடுறாரு. அவர் எதிர்த்து அதிமுக வேட்பாளர் வந்து 43.3% தான் எடுக்கிறாங்க. விசிகாவுக்கு வந்து மக்கள் நல கூட்டணியில் ஒரு 3.5% எடுத்து நாம் தமிழர் வந்து ஒரு 1500 ஓட்டு எடுக்கிறாங்க, 1% கம்மியாக. 21 என்ன ஆகுது 48% எடுத்து ஸ்டாலின் குமார் 50% வெற்றி பெற்றுறாரு. 2வது இடத்துல அதிமுக வேட்பாளர் இந்திரா காந்தி அவங்க 37.7% எடுக்கிறாங்க. நீங்கள் 2016 எடுத்த ஓட்டு கூட கம்மியாக இருக்கீங்க. ஜெயலலிதா மறைவு, ஆன்டி இன்கம்பன்சி இஷ்யூஸ் இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம். நாம் தமிழர் இங்கே ஃபஸ்ட்டு தேர்தலில் வந்து 1500 ஓட்டு நாம் தமிழர் வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு 8 மடங்கு பெரிய வளர்ச்சிக்கிற காட்டு 13000 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஒரு 7.5% ஓட்டு எடுத்திருக்காங்க. மக்கள் நீதி மையமும் 2500 ஓட்டு தான் வந்திருக்கு. ஒரு 1.5% ஓட்டு தான் வந்திருக்கு. இதில் வந்து பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பார்லிமெண்ட்டில் துறையூர் வந்து பெரம்பலூர் பார்லிமெண்ட்டில் எடுத்து இங்கே வந்து அருண் நேரு வந்து 54% எடுத்துடுறாரு. அதிமுக 18% வருது. பிஜேபி ஒரு 15% தான் எடுக்கிறாங்க. நாம் தமிழர் வந்து ஒரு 14,000 ஓட்டு எடுத்து ஒரு 8% ஓட்டு இருக்காங்க. இப்போ அதிமுக பிஜேபியில் இருக்க பெரிய சக்கரன்னா 2 பேர் சேர்ந்தா கூட இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் இருக்குமா என்பது பெரிய கேள்விக்குறியாக தான் எனக்கு இன்னும் இருக்குது. அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் இஷ்யூவில் கொஞ்சம் வெளில அதில் நாம் தமிழர் விஜய் போன்ற சக்திகளை கொஞ்சம் பல வேணும். திமுக கொஞ்சம் வாக்கள் இருந்தாலும் திமுக ஓரளவுக்கு 40% மேலே மொமெண்டம் மெயின்டைன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் இந்த தொகுதியும் திமுக ஃபேவரபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 சட்டமன்ற தொகுதிகளுடைய கள நிலவரங்களை சொன்னீங்க. அந்த 9 சட்டமன்ற தொகுதிகள் வந்து மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி மேற்கு, திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், லால்குடி, மணச்சநல்லூர், முசிறி, துறையூர். இந்த 9ல் 9மே திமுக பக்கம் போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது மணப்பாறை மட்டும் வேட்பாளரை பொறுத்து தான் வந்து நிரூபிக்கப்படும். அதனால் வந்து அதிமுகவிற்கு வந்து ஒரு எட்ஜி கொடுத்துருக்கீங்க. மீதமுள்ள 8 தொகுதிகளுமே திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக இருக்குது. திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை தெளிவாக சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு மாவட்டத்தில் சந்திக்கலாம். நன்றி.